எல்லா புகழும் இறைவனுக்கே. சிறப்புமிக்க இந்த புனித ரமலானில் லைலத்துல் கதிர் என்னும் ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு மிக கண்ணியமிக்க இரவாகும். 1000 மாதங்களை விட மிக சிறப்பான ஒரு இரவு. அந்த இரவில் மலக்குகள் பூமிக்கு இறங்கி சாந்தியை பரப்புகிறார்கள். அது சுபுகு வரை நீடிக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆகவே அந்த லைலத்துல் கதிர் இரவில் நாம் அதிகம் தொழ வேண்டும். அது எந்த இரவு அப்படின்னு நமக்கு தெரியாது. கடைசி 10 நாட்களை அதை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ரசூல்லா சொல்கிறாங்க. ஒத்தைப்படை இரவில் தேடுங்க. எது ஒத்தைப்படை இரவு? நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் நோம்பு வச்சுருக்கோமா என்னன்னு தெரியாது. அதனால் ஒத்தைப்படை இரவும் தெரியாது. கடைசி 10 நாளில் எல்லா நாளுமே நம்ம தொழுவுறது நல்லது. அதுக்கு ஒரு சின்ன யோசனை நான் சொல்கிறேன். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எந்த இரவு என்று அறிவிக்கிறதுக்காக வந்தார்கள். ஆனால் அதை 2 பேர் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரசூல்லா அந்த எந்த இரவுங்கிறது மறந்துட்டாங்க, மறக்கடிக்கப்பட்டார்கள். அல்லாவே அவங்களுக்கு மறக்கடிச்சிட்டான். ஏண்டா அந்த இரவு கரெக்டாக தெரிஞ்சிச்சுண்டா அன்னைக்கு நல்லவர்கள்லாம் தொழுதுருவாங்க, மூமின்கள்லாம் தொழுதுருவாங்க, பாவிகள்லாம் தொழ மாட்டாங்க, தொழாதவங்களாம் பாவியாகி விடுவார்கள். இப்போ எல்லாருமே தொழுவணும். கரெக்டாக அந்த நாள் அல்லாஹ் இன்னைக்கு தான் லைலத்துல் கதிர் இரவு அப்படின்னு அறிவிச்சிட்டா எல்லாருமே தொழணும். ஆனால் பாதி பேர் தொழ மாட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் மறைச்சி வச்சுருக்கான். எந்த நாளும் தெரியாது, கடைசியில் எல்லாருமே ஒரே மாதிரி நன்மையை செய்யட்டும், எல்லா நாளும் தொழட்டும் அப்படின்னு அல்லாஹ் மறைச்சி வச்சுருக்கான். கடைசி 10 நாள் அதை தேடிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க, அதுக்கு சில அடையாளங்களும் சொல்லியிருக்காங்க. அது கடைசியில் அந்த அடையாளங்கள்லாம் சொல்லுவோம். சில அல்லாம அத்திக்குனா மினன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து கொள்வாயாக அப்படின்னு நம்ம அதிகம் கடைசி 10 நாளில் ஓதணும். சரி, அந்த லைலத்துல் கதிர் அன்னைக்கு இரவு 27ஆம் இரவு தான் நம்ம வச்சுருக்கோம். அன்னைக்கு இரவு நம்ம என்ன செய்யணும், என்னென்ன தொழுவணும் அப்படிங்கிறத இப்போ விபரமாக பார்ப்போம். 4ஆம் கலிமா அதிகம் ஓத வேண்டும். 4ஆம் கலிமா அந்த இரவில் அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கணும். இஷா தொழுத பிறகு இன்னா அன்சல்னா 7 முறை ஓத வேண்டும், தொழக்கூடாது. 7 முறை ஓதுறது மட்டும்தான். 3ஆம் கலிமா இன்னா அன்சல்னா 7 முறை ஓதி துவா கேட்கணும். பிணிகளை விட்டும் காப்பாற்றிய அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்கணும். இன்னா அன்சல்னா 7 முறை ஓதுறது மட்டும்தான். பிணிகளை விட்டும் காப்பாற்று அப்படின்னு அல்லாட்ட துவா கேட்கணும். ஓதியவர்களுக்கு வானவர்கள் சொர்க்கத்தை அருளும்படி அல்லாவிடம் துவா கேட்பார்கள். மலக்குகள்லாம் அல்லாட்ட துவா செய்கிறாங்களாம், சொர்க்கத்தை கொடுங்க. இவங்க இன்னான்னு சொல்லலாம் 7 தடவை ஓதுனாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். 4ஆம் கலிமா 3 முறை ஓதணும். இன்னான்னு சொல்லலாம் 7 முறை. ஒரு பேப்பர் பேனா இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. இன்னான்னு சொல்லலாம் 7 முறை. 4ஆம் கலிமா 3 முறை மன ஓர்மையுடன் ஓதணும். ஓதுனா அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. ஃபஸ்ட்டு தடவை ஓதும்போது, முதல் முறை ஓதும்போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 2வது முறை ஓதும்போது நரகை விட்டும் விடுதலை செய்யப்படுகிறான். என்னது ஓதுறது? 4ஆம் கலிமா. 4ஆம் கலிமா 3 முறை ஓதணும். ஃபஸ்ட்டு முறை ஓதும்போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 2வது முறை ஓதும்போது நரகை விட்டும் விடுதலை செய்யப்படுகிறான். 3வது முறை ஓதும்போது சொர்க்கம் கிடைக்கும் என்று ஹதீஸ்களில் வந்துள்ளது. 4ஆம் கலிமா 3 முறை, இன்னான்னு சொல்லலாம் 7 முறை. இது 2 ஓதுறது இஷா தொழுத பிறகு. அதற்கு பிறகு 4 ரக்காத் நஃபில் நல்லா எழுதி வச்சுக்கணும், இல்லைண்டா நமக்கு புரியாது. 4 ரக்காத் நஃபில் அல்ஹம்துக்கு பிறகு இன்னான்னு சொல்லலாம் 7 முறை ஓதி தொழுத பின் இன்னான்னு சொல்லலாம் 7 முறை ஓதி தொழுவணும். 2 ரக்காயத்தில் மட்டும்தான், 4 ரக்காயத்துலையும் கிடையாது, 2 ரக்காயத்தில் மட்டும்தான் இன்னான்னு சொல்லலாம் 7 முறை ஓதி தொழுவணும். தொழுத பின் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி அப்படின்னு 70 முறை ஓதணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி அப்படின்ட்டு 70 முறை ஓதணும். இன்னான்னு சொல்லலாம் 7 முறை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அத்தூபு இலைஹி 70 முறை ஓதினால் அந்த ஸ்தலத்தை விட்டு எழும்பும் அல்லாஹ் அவன் பாவங்களை மன்னிக்கிறான். அந்த இடத்த விட்டு எந்திக்க முன்னாடியே அவன் பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை அருளும்படி அமரர்களுக்கு ஆணையிடுகிறான். அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு அவங்க மலக்குகளுக்கு அல்லாஹ் ஏவுறானா அப்படின்னு நபிகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். யார் சொன்னால்? நபிகள் நாயகமே சொல்லியிருக்காங்க. இது முதல் 4 ரக்காத்து நஃபில் 7 முறை இன்னான்னு சொன்னாங்க, 70 முறை தொழுது முடித்த பிறகு 70 முறை இது அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி இது 2 ஓதணும். 4 ரக்காத்து இன்னான்னு சொல்லலாம் ஓதிட்டு தொழுது முடித்த பிறகு 70 முறை இன்னான்னு சொல்லலாம் ஓதணும்.
அடுத்த 4 ரக்காயத்து நஃபில், 2வது 4 ரக்காயத்து நஃபில். அல்ஹம்துக்கு பிறகு அல்ஹாக்கு முத்தகாதிர் 1 முறை, குல்ஹு அல்லாஹ் 3 முறை 2 ரக்காயத்துலையும். அல்ஹாக்கு முத்தகாதிர் 1 முறை, குல்ஹு அல்லாஹ் 3 முறை. இதை ஓதி 4 ரக்காயத்து தொழுவணும். ஓதி தொழுது முடித்த பிறகு அந்த தொழுகைக்கு என்ன கூலின்னா, சக்கராத் கஷ்டம் எளிதாக்கப்படும், கபருனை வேதனை விட்டும் அவனை பாதுகாக்கப்படும். சக்கராத் கஷ்டம் எளிதாகுதான், கபருடைய வேதனை விட்டும் அவனுக்கு பாதுகாக்கப்படுதான். ஒளியுடைய சொர்க்கம் அல்லாஹ் கொடுப்பான் என்று ஹதீஸில் வந்துள்ளது. இல்லை, ஒளியுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்குறானாம். 4 ரக்காத் தஸ்பீ நபில் தொழ வேண்டும். 4 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தஸ்பீ நபில் 4 ரக்காத் தொழணும். முடிஞ்சால் தொழுங்க, இல்லாட்டி 4 ரக்காத் நஃபில், சாதாரண நஃபில். கத்ருடைய இரவில் சுபுகு உதயமாகும் சமயம் 1 சலாமை கொண்டு 4 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். சுபு உதயமான சமயம் 1 சலாமை கொண்டு 4 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். 4 ரக்காயத்திலையும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் அல்ஹம்துக்கு பிறகு இன்னா அன்சல்னா 3 முறை, குல்வல்லாஹ் 5 முறை. இது 4 ரக்காயத்திலையும் ஓதணும். மற்றதுலாம் 2 ரக்காயத்தில் தான் ஓதணும். இதில் 4 ரக்காயத்தில் இன்னா அன்சல்னா 1 முறை, குல்வல்லாஹ் 5 முறை, இன்னான் சொல்லா 3 முறை, இன்னான் சொல்லா 3 முறை, குல்ஹல்லாஹ் 5 முறை. இது 4 ரக்காயத்திலே ஓதணும். இப்படி தொழுது முடித்த பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து, தொழுது முடிச்சுட்டு சஜிதாவில் நெற்றியை வைத்து சுப்ஹானல்லாஹ் 41 தடவை ஓதி எந்த தேவையை அல்லாஹ்விட கேட்டாலும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். நஃபில் தொழுகை 4 ரக்காயத்து. அது என்னது, 1 சலாமே கொண்டு 4 ரக்காயத்து. ஒவ்வொரு ரக்காயத்தில் இன்னான் சொல்லா 3 முறை, குல்ஹல்லாஹ் 5 முறை, இன்னான் சொல்லா 3 முறை, குல்ஹல்லாஹ் 5 முறை. இது ஓதி தொழுது பிறகு தொழுது முடித்து சலாம் வாங்கிட்டு நெத்தியை சுஜூதில் வச்சு சுப்ஹானல்லாஹ் 41 முறை ஓதுனா அவன் எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் அதே தேவையை நிறைவேற்றி வைக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் குரானில். இது மாதிரி தான் நம்ம தொழுவணும் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு. அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இறைவனை வணங்குறவங்களுக்கு என்ன பயம் இருக்குது? நம்ம உலகத்தில் தேவையை நிறைவேற்றுவான், அந்த மறுமையில் உள்ள தேவையும் நமக்கு நிறைவேற்றுவான். அதனால் அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். லைலத்துல் கத்ர் இரவில் பல முயற்சிகள் எடுப்போம், எப்படியும் அந்த நன்மையை நம்ம அடைவோம். பல முயற்சிகள் செய்வோம், நஃபில் தொழுவோம், ஓதுவோம், முயற்சிகள் எடுப்போம், எப்படி அந்த நன்மையை அடைவோம். கடைசி 10 நாட்கள் சவுதி இமாம் அவங்க ஒரு ஐடியா நமக்கு சொல்கிறாங்க. என்னண்டா, கடைசி 10 நாட்கள் எந்த நாளில் லைலத்துல் கத்ர் இறங்குது நமக்கு தெரியாது. அதான் நம்ம கடைசி 10 நாள் வந்துருச்சுனாலே தினமும் 1 ரூபா தானம் செய்யுங்க. இடையில ஏதாவது ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர் இறங்கும். அப்போ தினமும் 1 ரூபாயாவது குறைந்தபட்சம், அதுக்கு மேலே அதிகமாகவும் செஞ்சுக்கலாம், குறைந்தபட்சம் தினமும் 1 ரூபாயாவது தானம் செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா 100 மாதம் தினமும் 1 ரூபா தானம் செஞ்ச நன்மை கிடைக்கிறது. இடையில ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு வரும், நம்ம அன்னைக்கும் தானம் செஞ்சுருப்போம். கடைசி 10 நாளில் அன்னைக்கும் செஞ்சுருப்போம். அப்போ 100 மாதம் தினமும் 1 ரூபா தானம் செஞ்ச நன்மை அல்லாஹ் தரானா? 1 ரூபா தானம் செஞ்சால் 100 மாதம் அந்த நன்மை தராங்க. அதனால டெய்லி 1 ரூபாயாவது தானம் செய்யுங்க அப்படின்ட்டு சவுதி இமாம் சொல்லியிருக்கார். 2வது 3 விஷயம் சொல்லியிருக்கார். 2வது கடைசி 10 நாளில் 2 ரக்காயத்து நஃபில் தொழுவுங்க, டெய்லி 2 ரக்காயத்து நஃபில். இடையில ஏதாவது ஒரு நாள் தான் நம்ம லைலத்துல் கத்ர் அன்னைக்கும் தொழுதுருப்போம் 2 ரக்காயத்து நஃபில். 84 ஆண்டுகள் 2 ரக்காயத்து நஃபில் தொழுத நன்மை கிடைக்கிறதாம். 2 ரக்காயத்து நஃபில் தினமும் தொழுவுங்க கடைசி 10 நாளில். அப்போ 84 ஆண்டுகள் தினமும் நஃபில் தொழுத நன்மை கிடைக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எல்லா நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிக்கை விட்டுருக்காரு. 3வது என்ன சொல்கிறாருன்னா, சூரா இஹ்லாஸ், குல்ஹல்லாஹ் சூரா 3 முறை கடைசி 10 நாளில் தினமும் ஓதுங்க. தினமும் கடைசி 10 நாளில் இஹ்லாஸ் குல்ஹல்லாஹ் 3 முறை தினமும் ஓதுங்க. அப்படி ஓதுனீங்கன்னா 84 வருடம் ஒரு ஹத்தம் குரான் ஓதின நன்மை கிடைக்குமா? 84 வருடம் குரான் ஹத்தம் முடிச்சாக்கு நன்மை கிடைக்குமா? குரான் ஓதி முடித்த நன்மை கிடைக்குமா? 3 தடவை குல்ஹல்லாஹ் சூரா ஓதுனாலே. இந்த 3ஐயும் செய்யுங்க. தினமும் தானம் செய்யுங்க. 1 ரூபாயாவது குறைந்தபட்சமாக, அதுக்கு மேலே 10 ரூபாய் எவ்வளோ வேணாலும் தானம் செஞ்சுக்கலாம். 2 ரக்காயத்து நஃபில் தொழுவுங்க 10 நாளும். 2 ரக்காயத்து என்ன ஈஸியாக தொழுதுடலாம். அப்போ குல்ஹல்லாஹ் சூரா 3 முறை தினமும் ஓதிடுங்க. அப்புறம் லைலத்துல் கத்ர் 27 அன்னைக்கும் மற்ற நான் சொன்ன பிரகாரம் ஓதி தொழுவணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது உள்ள அடையாளம் ரசூலுல்லாஹ் சில அடையாளங்களை சொல்லியிருக்காங்க. அந்த அடையாளம் கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதான் இது.
அந்த அடையாளத்தை வச்சு நம்ம இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் இறங்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹதீதுகளில் வந்திருக்கிற லைலத்துல் கத்ருடைய அடையாளங்கள், அதை ரசூலுல்லாஹ் அன்றைய தினம் குளிர் அதிகமாகும், சூடு அதிகமாக இருக்கும், சூடாக இருக்காது. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு குளிர் அதிகமாக இருக்கும், சூடாக இருக்காது, சாந்தியும் அமைதியும் இருக்கும். நாய் அதிகமாக குலைக்காது, மரம்லாம் காற்று ஸ்பீடாக அடிக்காது, மெதுவாக தான் அடிக்கும். மரம் மட்டும்லாம் ஸ்பீடாக ஆடாது, மெதுவாக தான் அசையும். இந்த மாதிரிலாம் அடையாளம் இருக்குது. நாய் குலைக்காது, சேவல் கத்தாது, பறவைகள்லாம் கத்தாது, எல்லாம் அமைதியாக இருக்கும், சாந்தியும் அமைதியும் இருக்கும். ஆதாரம் இப்னு குசைமா. குளிர் அதிகமாக இருக்கும், சூடாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அடையாளம், கத்ருடைய இரவில் மழை பொழியும். அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சு அன்னைக்கு இருந்தாலும் இருக்கலாம். இன்னும் என்னைக்கு மழை பெய்யுதுன்னு பாருங்க, மழை பெய்யும். கத்ருடைய இரவில் அன்னைக்கு மழை பெய்யுமா. சஹீஹுல் புகாரி, ஆதாரம் சஹீஹுல் புகாரி. மூன்றாவது அடையாளம் என்ன சொல்லியிருக்காங்கண்டா, அந்த இரவில் அடுத்து வரும் காலை சூரிய ஒளி மங்கிய நிலையில் இருக்கும், சூரிய ஒளி மங்கிய நிலையில் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரம் முஸ்னது அகமது. நைட்டு மழை பெய்யுமா, மறுநாள் காலையில் சூரிய ஒளி மங்கிய நிலையில் காணப்படுமா. காலையில் சூரியன் உதிக்கும், வெப்பம் இல்லாமல் சந்திரன் போன்று உதிக்குமா. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு காலையில் சூரியன் உதிக்கும், ஆனால் வெப்பம் வெயில் அப்படி அதிகமாக கொளுத்தாது, சந்திரன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரம் சஹீஹுல் முஸ்லிம். எல்லாம் ஆதாரத்தோடு இருக்குது. இந்த அடையாளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் இறங்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். கண்ணியமிக்க குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஆகவே நாம் இந்த கண்ணியமிக்க இந்த ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்கள் நஃபில் தொழுபவர்களாகவும் தர்மம் செய்பவர்களாகவும் ஆகிவிடுவோம். கடைசி 10 நாட்கள் நின்று வணங்குபவர்களாக ஆகிவிடுவோம். 27ஆம் கிழமை நம்ம அன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர்னு வச்சுருக்கோம். அன்னைக்கும் நம்ம நான் சொன்ன பிரகாரம் இந்த மாதிரி தொழுங்க. தொழுதிங்கன்னா நம்ம நன்மைகள் நிறைய சேரும். ஆகவே நாம் லைலத்துல் கத்ர் இரவை மிஸ் பண்ணாமல் வணங்குபவர்களாக ஆகிவிடுவோம். பாவங்கள் நம்ம எல்லா முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதான் லைலத்துல் கத்ர் தொழுதவங்களுக்கு. இப்போ நம்ம முன்னாடி எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம், இத்தனை வயசில் எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம், அது எல்லாம் மன்னிக்கப்படுதான் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு வணங்கினவங்க. சஹர் வரைக்கும் தொழுவோமே. இப்போ என்ன, அன்னைக்கு ஒரு நாள் தானே தொழுகிறோம், சஹர் வரைக்கும் தொழுவணும். ஆகவே நாம் முன் செய்த பாவங்களாம் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். லைலத்துல் கத்ர் அன்னைக்கு மிஸ் பண்ணாமல் தொழுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.